மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களைச் சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். வணக்கம். நியூஸ் டைம் டிஎன் சேனல் நேயர்களுக்காக நான் தாமோதரன் பிரகாஷ், உங்கள் தெருக்கூத்து பகுதியில். இப்போது முக்கியமாக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய பரபரப்பான விஷயம் சரத், நம்ம கில்லி சரத். இவர் என்ன பண்ணார், எப்படி பண்ணார், ஏதா பண்ணார் அப்படின்றத தான் ரொம்ப பெருசாக ஓடிக்கிட்டுருக்கு. உளவுத்துறையும் இவரை பற்றி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கு. நீ உன்னோட ஒய்ஃப் ரம்யாவுக்கு தெரிஞ்சு இன்னொரு பொண்ணு பேரை சொல்கிறாரு. அந்த பேரை நம்ம ரிவீல் பண்ண விரும்பலை. ஒரு ப்ரைவேட் ஹவுஸில் ரெகுலராக தனியாக மீட் பண்ணி இல்லீகல் அஃபேர் வச்சுக்கிட்ட. இதை ரம்யா ப்ரெக்னென்ட்டான 2022 எவ்ரி வீக்கெண்டும் நீ அந்த பொண்ணோட அஃபேர் வச்சுக்கிட்ட. நீயும் அந்த பொண்ணும் ஒன்றா அந்த ப்ரைவேட் ஹவுஸில் தங்கி தண்ணியும் கஞ்சாவும் ஒன்றா அடிச்சிங்க அப்படின்றது தான் இந்த பையனுடைய அலிகேஷன். அதுக்கப்புறம் உன்னை எந்த ஃப்ரெண்ட்ஸும் மீட் பண்ணல. அதாவது ஆகஸ்ட் 27, 2022 அப்புறம் யாரும் மீட் பண்ணல. ஒய்ஃப்க்கு தெரிஞ்ச இந்த வேலையை நீ செஞ்சுருக்க அப்படின்ற மாதிரி அவங்க அந்த பொண்ணுக்கும் இந்த சரத்துக்கும் இடையேயான லிங்கை மட்டும் பெருசாக சொல்கிறான். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த பொண்ணோட சேர்ந்து இங்கிலீஷில் வருது, யூ அண்ட் அந்த பொண்ணு பேர் வேணாம், ஸ்டேட் அலோன் இன் த ப்ரைவேட் ஹவுஸ் வித் ட்ரிங்க்ஸ் அண்ட் வீட். சரக்கும் கஞ்சாவோட நீ ஸ்டே பண்ணியிருந்த அப்படின்றான். ரைட்டுங்களா? பாக்கி எல்லாமே இல்லீகல் அஃபேர். ஒய்ஃபுக்கு தெரியாமல் இன்னொரு பொண்ணோட இருக்கிறது, இன்னொரு ப்ரைவேட் ஹவுஸில் இருக்கிறது, அதெல்லாம் பதிலாக போகுது. இதெல்லாம் இப்போ பெரிய அளவுக்கு சர்ஃபேஸ் ஆகிட்டுருக்கு. எல்லா சோஷியல் மீடியாலேயும் சர்ஃபேஸ் ஆகிட்டுருக்கு. சரத்தோட பேக்ரவுண்ட் டீட்டெயிலு, இந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ பெருசாக வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி திமுக சரத்தை மாற்றணும், அவர் மேலே கைது பண்ணணும் அவரை அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க மறியல் பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே அவங்களோட மறியலுக்கு பர்மிஷன் கொடுக்கல. அதனால் அவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? இப்போ சரத்து நீக்கப்படுவாரா அப்படின்றதான் ஒரு $1 மில்லியன் கேள்வி. சரத்து மட்டும் இல்லைங்க, அந்த அமைச்சரவையில் இன்னும் ஒரு அமைச்சர் மேலேயும் வருது இதே மாதிரி ஒரு புகார் வருது. அவர் மேற்கு மண்டலத்தை சேர்ந்தவர். அவர் பேரை நம்ம சொல்ல விரும்பலை. அவர் போதை மறுவாழ்வு மையத்தில் கம்ப்ளீட்டாக போதையிலேருந்து வெளியில் வர்றதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறமும் அவர் போதையிலேருந்து வெளியில் வரவே இல்லை. அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது சரத்து, இந்த இன்னொரு அமைச்சர், இவங்க எல்லாருமே பிரச்சனைக்குள்ளாகிறாங்க, விவாதத்துக்குள்ளாகிறாங்க. சரத்தை பற்றின டீட்டெயில்ஸ் நிறைய வெளியில் வந்துட்டுருக்கு. இவர் இன்ஸ்டாகிராமில் போட்ட பதிவுக்கு ரிப்ளையாக வந்தது தான் நம்ம படித்தோம். இன்ஸ்டாகிராமில் ஒரு போட்ட பதிவுக்கு ரிப்ளையாக வந்தது தான் படித்தோம். கில்லி சரத்தோட மறுபக்கம் எடுக்க தோண்ட நிறைய விஷயங்கள் வருது. இல்லீகல் அஃபேர் ஒருத்தர் வச்சுருக்காரு போகிறாரு அப்படின்றது அந்த பொண்ணோட கன்சர்ன் இருக்கா இல்லையான்றது இன்னொரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணால் தான் அவர் மேலே, அமைச்சர் மேலே விடியும். ஆனால் அதில் அவங்க டிஸ்கிரைப் பண்ணுறது நீ அந்த பொண்ணோட ட்ரிங்க்ஸோடையும் வீட்ஸுன்றது கஞ்சாவோடையும் இருந்த அப்படின்றது தான். அப்போது இந்த போதை, இந்த விஷயங்கள் இதுக்குள்ளே இந்த சரத்தோட ட்ராவல் ரொம்ப பெரிய ட்ராவலாகவே இருந்திருக்கு அப்படின்றது நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அந்த ஸ்டேடியத்தில் இவர் ஆர்கனைஸ் பண்ணி அந்த ₹500 நோட்டை வச்சு, கிரெடிட் கார்டை வச்சு இவர் தட்டி தூக்குனது குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய பவுடரே கிடையாது.
ரைட்டா? மருந்தே கிடையாது. அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொக்கைன் இல்லைன்னா ஹெராயின் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ இவரை பற்றின விசாரணை என்பது போயிட்டுருக்கு. அப்போ தான் வந்து இந்த இன்ஸ்டாகிராமுக்கு பதில் கொடுக்கறது, இந்த விஷயங்கள் எல்லாமே வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்றது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கிடையில் ஆதவ் அர்ஜுனா வந்து ஆதவ் அர்ஜுனாவை சுற்றி யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றது வந்து ஒரு பெரிய தகவல் ஒன்று வந்து நமக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுங்க. அந்த தகவல் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் பேர் வந்து டாக்டர் செல்வராஜ் ஐஏஎஸ். அவர் வந்து தன்னுடைய பிறந்த நாள் தேதியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காரு. அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது. அவர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கார். 2031 வரைக்கும் அவர் அமைச்சராக இருக்கணுன்றதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கார். அது கூட விட்டுருங்க. அது ஒரு பிறந்தநாள் தேதி அவர் அட்ஜஸ்ட் பண்ணுறாரு அப்படின்றது 2வது விஷயம். ஆனால் இவர் வந்து ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் ஹைவே துறையில் வந்து இவர் வந்து செக்ரட்டரியாக இருந்திருக்கார். அதாவது நெடுஞ்சாலைத்துறையில் செக்ரட்டரியாக இருந்திருக்கார். இப்போது அவரை அப்படியே தூக்கி ஆதவ் அர்ஜுனா என்ன பண்ணியிருக்காரு, பொதுப்பணித்துறையில் செக்ரட்டரி ஆகியிருக்கார். போன ஆட்சியில் நல்லா தெரியும், நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறையில் அமைச்சராக இருந்தவர் வந்து ஏவாவேலு. அப்படிப்பட்ட அமைச்சரவையில் இருந்த இவரை வந்து இவர் இப்போது வந்து பொதுப்பணித்துறைக்கு செக்ரட்டரியாக மாற்றிருக்கார். அப்போது பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறையில் வந்து ஊழல் பண்ணாரு அப்படின்னு ஏவாவேலு மேலே லஞ்ச ஒழிப்புத்துறையை ஏவி நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஆதவ் எப்படி டாக்டர் செல்வராஜ் ஐஏஎஸ் அப்படின்றவரை நெடுஞ்சாலைத்துறையிலேருந்து மாற்றி எப்படி பொதுப்பணித்துறைக்கு செயலாளராக கொண்டு வருவார் அப்படின்றது. அதே மாதிரி நேரு மேலே ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து, அவர் வந்து பணி நியமனங்கள் நியமிக்கிறதுல 1000 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கினார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. இந்த 1000 கோடியை வாங்கி கொடுத்தது அவருக்கு மதுசூதன் ரெட்டி. ரெட்டினா கணக்கு போட்டுக்கோங்க, நேருவும் ரெட்டி, இவரும் ரெட்டி, ரைட்டா? இவரை வந்து அதே துறையில், நகராட்சி நிர்வாகத்துறையில், அதே துறையில் இவரை வந்து வச்சுருக்காங்க, இந்த ரெட்டி, ரைட்டுங்களா? அது இல்லாமல் மேகநாத ரெட்டி அப்படின்னு ஒருத்தர், இவர் வந்து ஸ்போர்ட்ஸ் துறையில் வந்து உதயநிதி காலத்தில், உதயநிதி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது கொள்ளை அடித்தவர். இவரை வந்து ஸ்போர்ட்ஸ் துறையில் வந்து வச்சுருக்காங்க இவரை. அவரும் ரெட்டி. இவங்க இந்த ரெட்டிக்கள் எல்லாமே வந்து விஜய்க்கு நெருக்கமான ஒரு ரெட்டியோட, விஷ்ணு ரெட்டியோட அலினேட் ஆகி வராங்க. அதனால இந்த ரெட்டிக்கள் 2 பேரும் அங்கே இருக்காங்க. அப்படின்னா ஊழல் ஒழிப்பு. நீங்கள் டாக்டர் செல்வராஜை வந்து ஹைவேஸ்லேருந்து பொதுப்பணித்துறைக்கு கொண்டு வரீங்க, அப்போ ஊழல் இல்லையா அது? அதே மாதிரி மதுசூதன் ரெட்டி வந்து நேருவுக்கு 1000 கோடி கொள்ளை அடித்து கொடுத்தவர். அவரை வந்து அதே நகராட்சி துறையில் வச்சுருக்கீங்களா, அது ஊழல் இல்லையா? அதே மாதிரி மேகநாத ரெட்டியை வந்து ஸ்போர்ட்ஸில் கொண்டு வரீங்க. அதே மாதிரி லட்சுமி அப்படின்னு ஒரு ஐஏஎஸ், அவங்க வந்து மாற்றுத்திறனாளிகள் துறையில். இவங்க யாருன்னா, நம்ம உதயச்சந்திரன் இருக்கார்ல, உதயச்சந்திரன் ஐஏஎஸ். போன ஆட்சியில் வந்து இவரை கேட்காம எதுவுமே நடந்ததே கிடையாது. போன ஆட்சி மோசமாக தோற்றதுக்கு காரணமும் இந்த உதயச்சந்திரன் தான். அந்த உதயச்சந்திரனுக்கு நெருக்கமான லட்சுமி அப்படின்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை மாற்றுத்திறனாளியில் அப்படியே வச்சுருக்காங்க. இவங்க மாற்றவே கிடையாது, ரைட்டுங்களா? இதுக்கெல்லாம் மேலே வந்து சாய்குமார்னு ஒரு ஐஏஎஸ், அவர் வந்து தலைமைச் செயலாளராக இருக்கார். அவர் வந்து எடப்பாடிக்கு ரொம்ப நெருக்கமானவர். எல்லா விதத்துலேயும் கொள்ளை அடித்தவங்க இவங்க எல்லாருமே. அதுதான் வந்து இப்போ வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக இந்த ஊழல் வந்து ஒழிச்சிட்டோம் அப்படின்னு தாவேக்கா ஆட்சி சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் இல்லை.
இந்த மாதிரி ஆட்கள் வந்து இந்த கவர்மெண்ட்டில் இன்னும் கண்டினியூ ஆகுறாங்க அப்படின்றது தான். இதில் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் 2 பேர் ஏடிஎம்கே. இவங்க வந்து கட்சி மாறி வராங்க. ரைட்டுங்களா? இந்த இவங்க மட்டும் இல்லை, ஆதவ் அர்ஜுனாவும் வந்து ஒரு 12 எம்எல்ஏக்களை வந்து ராஜினாமா செய்ய வைக்க போகிறார். அதிமுக எம்எல்ஏக்களை 12 பேர் ராஜினாமா செய்ய வைக்க போகிறார். இந்த கான்செப்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பேர் ராஜினாமா பண்ணுறாங்களோ அவ்வளவும் விஜய்க்கு வந்து ஸ்ட்ரென்த்து. 108 தானே அவர், ரைட்டா? இப்போவுமே வந்து ஏற்கனவே ஒரு 5, இன்றைக்கி வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் 6, இது இல்லாமல் ஒரு 12 அப்படின்னா 18 எம்எல்ஏக்கள் போயிட்டாங்க. 234 தான் 117 வேணும். 18 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டாங்கன்னா அதில் அவருக்கு 117 வரும். 117லாம் தேவையில்லை, 108 போதும். இந்த மாதிரி ஒரு கான்செப்டே அவங்க கொண்டு போகிறாங்க. சரி, இந்த புதுக்கோட்டை விஜயபாஸ்கரும் எம்ஆர் விஜயபாஸ்கரும் ஏன் ராஜினாமா பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுக்கோட்டை விஜயபாஸ்கருக்கு வந்து அப்போது முன்னாடி உமாநாத்ன்றவர் வந்து ஸ்டாலினோட செக்ரட்டரியாக இருந்தவர். அவர் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் சேல்ஸ் கார்ப்பரேஷனில் வந்து செயலாளராக இருந்தார். எந்த தமிழ்நாடு மெடிக்கல் சேல்ஸ் கார்ப்பரேஷன்னா, கொரோனா பீரியட் முழுக்க நிறைய பொருட்களை வாங்கினதில் ஊழல் பண்ணாங்கன்னு குற்றச்சாட்டு வந்த தமிழ்நாடு மெடிக்கல் சேல்ஸ் கார்ப்பரேஷன். அங்கேருந்து ஒரு 500 கோடி ரூபாய்க்கு வந்து இவருக்கு வரணுமா, பில்லிங் டியூ இருக்குது. அந்த டியூவை வந்து விஜயபாஸ்கருக்கு செட்டில் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி தான் அவரை கூப்பிட்ருக்காங்க. அதே மாதிரி இந்த கரூர் விஜயபாஸ்கரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவருக்கு வந்து ஒரு 100 கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு நிலத்தில் வந்து அவர் வந்து மோசடி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு கைது செய்யப்பட்டார். திமுக ஆட்சியில் வந்து அவர் கைது செய்யப்பட்டார். அந்த பிரச்சனை, அந்த நிலப்பிரச்சனை தான் வந்து கரூர் விஜயபாஸ்கரை வந்து பெரிய அளவுக்கு இங்கே கொண்டு வர்றது. அது இல்லாமல் போக்குவரத்து துறையில் ஒரு அமைச்சராக இருந்தப்போ ஊழல், சொத்து குவிப்பு, மணல் கடத்தல், மாதிரி ஏகப்பட்ட கேஸ் இருக்குது அவர் மேலே. இப்போ ஏடிஎம்கே வந்து இனி வெறும் லெட்டர் பேடு கட்சி தான், ஒன்றும் தேராதுங்க. அங்கே இருக்கிறதும் ஒன்று, இல்லாததும் ஒன்று. அதனால் அங்கேருந்து ரிசைன் பண்ணிவிட்டு இங்கே வந்து பவர்ஃபுல்லாக இருக்கலான்ட்டு தான் இவங்களுடைய பிளானிங். அதுக்கான விஷயங்களுக்காக தான் இவங்க வந்து இந்த தாவேக்காக்கு இவங்க வர்றாங்க. அதுதான் இவங்களுடைய இருக்கிறதுலையே மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்றது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தகவல். ஸ்டாலின் வந்து 5ஆம் தேதி லண்டன் போகிறாரு. 10 நாள் வந்து அவர் லண்டனில் இருக்கார். இன்பநிதிக்கு லண்டனில் ஏதோ ஒரு பட்டமளிப்பு விழா இருக்குது, அதோடு சேர்ந்து அவர் அங்கே வந்து ஓய்வெடுக்க போகிறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கமிட்டிகள்லாம் வந்து கூடி திமுக ஏன் தோற்றுதுன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. அந்த ரிப்போர்ட் மேலே அவங்க நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படின்றது தான் ஒரு விஷயம். இன்றைக்கி ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாநாடு நடந்தது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் வந்து முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு எல்லாருமே வந்து கோட் சூட் போட்டு வந்து உட்காந்துருந்தாங்க. இங்கே இந்த மாநாட்டில் வந்து கோட் சூட் போட்டு உட்காந்துருந்தாங்க. அது பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருந்தது. 4 நாள் வந்து மாநாடு நடக்குது. நேற்று ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லோரும் ஒன்று சேர்ந்த ஒரு மாநாடு நடந்தது. அதில் வந்து ஐபிஎஸ் வந்து நிறைய பேர் வந்து கலந்துக்கிறதுனால கிட்டத்தட்ட 38 மாவட்டங்களில் வந்து அவங்களுக்கு பதிலாக பொறுப்பு எஸ்பிக்களை போட்டு அவங்கள வந்து அந்த 4 நாளில் சட்டம் ஒழுங்கு எதுவும் சீர்குலைஞ்சு விடக்கூடாதுன்னு பொறுப்பு எஸ்பிக்கள் போட்டு பொறுப்பாக பண்ணியிருக்காங்க அவங்க, ரைட்டுங்களா? அதே மாதிரி அவங்க எல்லாமே டம்மி எஸ்பிக்கள். கலெக்டர் வந்து போனால் டிஆர்ஓக்கள் அவங்க பொறுப்பில் எடுத்துப்பாங்க. இவங்க எல்லாருமே கோட்டு சூட்டோட பந்தாவாக கலந்துக்கிற ஒரு விழாவாக இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இது நடந்திருக்கு. இதில் முக்கியமாக பார்க்கணுன்னா, கரூர் விஜயபாஸ்கர் போனது, அதுக்கப்புறம் புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் போனதோட அதிமுகவில்
ஒரு மேஜர் ஸ்பிளிட் ஒன்று நடக்க இருக்குது. அண்ணன் எஸ்பி வேலுமணியும் வெகு விரைவில் வந்து தாவேகாவில் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு அவர் போய் சேர போகிறார். அவர் எப்படி சேருவார் அப்படின்றதுக்கான சிம்டம்ஸ் என்ன தெரிஞ்சதுன்னா, நேற்று அவர் தொகுதி இருக்கு இல்லைங்களா, அவர் தொகுதியை வந்து இப்போது சேமா வேலுச்சாமின்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிக்காத ஒருத்தரை வந்து மாவட்ட செயலாளர் ஆக்கிட்டார் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி. அவர் மாவட்ட செயலாளர் ஆக்கினால இவர் ஒரு விழா வச்சு அங்கே இருக்க முக்கியஸ்தர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு எல்லா வேலையும் பார்த்துருக்காரு. இவர் பார்த்த அந்த விழாவில் எடப்பாடி படம் கிடையாது. வெறும் எம்ஜிஆர் படம், ஜெயலலிதா படம் மட்டும்தான் இருந்தது. எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு இது பண்ணி இவர் வந்து பண்ணியிருக்கார். ஸோ வேலுமணியும் கட்சி மாறி போகிறார் அப்படின்ற ஒரு சிம்டம் வந்து பெரிய அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. மொத்தம் ஒரு 12 அதிமுக எம்எல்ஏக்கள் அவரோட சேர்ந்து போவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிம்டம் வந்து பெரிய அளவுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஊழல்ன்றது எந்த விதத்துலேயும் குறையலை. ஊழல் வந்து பெரிய அளவுக்கு தான் போய்கிட்டு இருக்கு, மாறவே இல்லை. விஜய்க்கு நெருக்கமானவங்ககிட்டேருந்து கிடைக்கக்கூடிய தகவல் வந்து விஜய்க்கு வந்து இதில் திருப்தியே இல்லை. டோட்டலாக இந்த ஆட்சி நடக்கிற விதம் வந்து விஜய்க்கு வந்து திருப்தியே இல்லை. அதனால் எம்ஜிஆர் பாணியில் அமைச்சர்களை வந்து அடிக்கடி மாற்றுறதுக்கு ஒரு பிளான் பண்ணுறாரு. 6 மாதத்துக்கு ஒரு முறை அமைச்சரவையை வந்து டோட்டலாக மாற்றுவார். எம்ஜிஆர் இப்படி தான் மாற்றினார். எம்ஜிஆர் வந்து பச்சை குத்த சொன்னார், எல்லாரையும் ரெட்டையில் பச்சை குத்த சொன்னார். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து எம்ஜிஆர் பண்ணார். இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் வந்து ஏடாகூடமாக தான் போய்கிட்டு இருக்கு, ரைட்டுங்களா. இந்த விஷயங்கள் எல்லாமே இவங்க எல்லாருமே வந்து தாவேகா கட்சியாக இவங்க நீடிப்பாங்களா இல்லையான்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வந்து விஜய்க்கு வந்திருக்கு. அதனால் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வந்து மாற்றப்பட போகிறாங்க. அதில் முக்கியமாக இப்போது சரத்து, அப்புறம் நம்ம சொன்ன அந்த மேற்கு மண்டலத்தில் பிரச்சனை பண்ண அமைச்சர், ரவுடியோட ஃபோட்டோ எடுத்த அமைச்சர், அப்புறம் ஆதவ் அர்ஜுனாவுக்கு நெருக்கமாக பெரிய அளவுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய கீர்த்தனா, இது மாதிரி ஒரு 4-5 அமைச்சர்கள் வந்து விரைவில் வந்து மாற்றப்பட போகிறாங்க அப்படின்ற தகவல் தான் நமக்கு கிடைக்குது. விஜய் எம்ஜிஆர் பாணியில் அமைச்சர்களை மாற்றுகிறார் என்கிற தகவலோடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.